இயேசுவை கொலை செய்ய நினைத்தது யார்? ஏரோது ராஜா. அந்த ஏரோதினுடைய பேரன் தான் யாருன்னு தெரியுமா? இந்த அகிரிப்பா ராஜா. இவர்தான் இந்த யூதா தேசத்தின் மீது ரோமர்களால் ஆட்சி செய்யும்படி அமர்த்தப்பட்ட அரசன். இந்த ஏரோது யார்? ஏரோது யூதன் அல்ல. நல்லா கவனிங்க. யூதர்கள் மீது ரோமர்களால் அரசாட்சி செய்யும்படி அமர்த்தப்பட்ட அரசர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரோதுக்கள். ஒரு ஏரோதுவை பார்க்கிறோம். இயேசுநாதர் காலத்திலே அவர் என்ன செஞ்சாரு? முதல் ஏரோது மரித்து விட்டார். இயேசுவை கொலை செய்ய வேண்டும், அந்த 2 வயதுல கொலை செய்ய நினைச்சு அநேக ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள் அல்லவா? அந்த ஏரோது செத்து போயிட்டார். அந்த ஏரோது செத்து போனதுக்கு அப்புறம் தான் இயேசுநாதரை மரியாளும் யோசேப்பும் எகிப்திலிருந்து என்ன செய்யறாங்க? கூட்டி கொண்டு வர்றாங்க. அந்த ஏரோது மரித்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த ஏரோதுடைய பையன் அரசனாகிறான். அந்த ஏரோது எப்ப செத்தான் தெரியுமா? அந்த ஏரோது தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில புழுப்புழுத்து செத்து போனான் ஒரு ஏரோது. அது யாருன்னா, இயேசுநாதர் குழந்தையாக இருந்த போது அவரை கொல்ல துடித்து 2 வயது குழந்தையாக கொண்டான் அல்லவா? அவனுடைய பையன் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில புழுப்புழுத்து அந்த ஏரோது செத்து போயிட்டான். இப்ப அந்த ஏரோதுடைய பையன் தான் யார்? இப்ப அவன் செத்து போனவன் இந்த அகிரிப்பா ராஜா, அந்த ஏரோதுடைய பையன். இவன் இப்ப அரசாட்சியில வந்திருக்கிறான். இந்த ஏரோதுக்கள் யார்? இந்த அகிரிப்பா ராஜாவினுடைய பின்புலங்கள் என்ன? இவர் யாருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டால் இவர்கள் எல்லாரும் ஏதோமியர்கள். யார் இவர்கள்? இவர்கள் யூதர்கள் அல்ல, இவர்கள் ஏதோமியர்கள். ஏன் இவங்க அரசாட்சிக்கு வந்தாங்க? எப்படி இவங்க யூதர்களை ஆட்சி? ஏன்னா யூதர்களை அரசாட்சி செய்ய ரோமர்கள் ஒரு யூதரை என்ன செஞ்சிருக்கலாம்? வச்சிருக்கலாம். ஆனா யூதனை வைக்காம ஏன் ஏதோமியனை கொண்டு வந்து இங்க வச்சான்? அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கு விரோதமா எழும்பி ராஜ்யத்துல சில சப்போர்ட்டை வாங்கிட்டானா அவனுக்கு என்ன செய்வாங்க? சில முக்கிய பதவிகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏதோமியன் என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை போய் அடிச்சு நொழிச்சு ஒடுக்கின உடனே இதுல இம்ப்ரெஸ் ஆன பாபிலோனிய ராஜாக்கள் இந்த ஏதோமியர்களுக்கு கொஞ்சம் பதவி கொடுத்தார்கள். அப்படி பெறப்பட்ட பதவிதான் ஏரோதியர்கள் இஸ்ரவேல் மக்களை இயேசுநாதர் காலத்திலே அரசாட்சி செய்த அந்த நிகழ்வு. ரோமர்கள் அப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தடுத்து வரும்போது ரோமர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார்கள். ரோமர்களுக்கும் ஆதரவாக என்ன செய்யறாங்க? இவங்க போய் நின்னுக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு ஒத்தாசை பண்றோம், நாங்க உங்களுடைய போர்க்களத்தில் நாங்களும் துணையா இருக்கிறோம், உங்கள் எதிரிகள் எங்கள் எதிரிகள், நீங்கள் எதிரியாய் பார்க்கிற இந்த இஸ்ரவேலர்களை நாங்களும் அழிப்போம், இந்த யூதர்களை நாங்களும் கொன்று தீர்ப்போம், நாங்க உங்களுக்கு லாயலா இருக்கிறனால எங்களை முக்கியமான பொறுப்பு என்ன செய்யுங்க? கொடுங்க. முழுக்க முழுக்க ஏதோமுக்கு வரப்போகும் தண்டனையை குறிக்கிற ஒரு புத்தகம். என்ன புத்தகம் தெரியுமா? ஒபதியா.